ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் இந்த நாவல்ஸ் எக்ஸ்ட்ரா மேன்மாவோட 23வது எபிசோட எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போகிறோம். மற்ற 22 எபிசோட எக்ஸ்பிளேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராவது வீடியோ லைக் போடாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்கு வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும். போன சாப்டர்ஸில் இப்போ ஹீரோ இருந்துட்டு கிம்சோ கூட ஒரு கான்வர்சேஷன் வச்சு ஒரு விஷயத்தை புரிஞ்சிருந்திருப்பான். அதுக்கப்புறம் அந்த பெத்தல் இருந்துட்டு தன்னோட டெத்தை ஃபேக் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முன்னாடி ப்ரூவ் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் என்ன அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்கில் அந்த பெத்தலையும் சரி, அதுக்கப்புறம் நட்டாஷாவும் சரி, ரெண்டு பேரையுமே ஹீரோஸும் போலீஸும் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஹீரோ இருந்துட்டு இந்த அசாசினேஷன் இன்சிடென்ட் அப்படிங்கிறது இந்த பெர்பட்டும் அதுக்கப்புறம் நட்டாஷாவும் சேர்ந்து உருவாக்கின ஒரு போலியான விஷயம் தான். இந்த யூரோப் முழுக்க இந்த பெர்பட் இருந்துட்டு தன்னோட கிரைம்ஸ்க்காக தேடப்பட்டுட்டு வந்தார். இந்த போலீஸ் இருந்துட்டு கிட்டத்தட்ட அவரை நெருங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து எப்படியாச்சும் தப்பிக்கணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அப்பதான் அவரோட பொண்ணு நட்டாஷா கூட்டிட்டு வந்த அந்த முட்டாள் வந்துட்டு கியூபோட கேடட்டா வந்துட்டு இருந்தான். சோ அவன் வந்துட்டு இந்த பெர்பட்டோட பிளானுக்கு வந்துட்டு பாசிட்டிவா கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சான். இந்த பிளான் என்ன அப்படின்னா, தி கம்மிங் பேக் ஆஃப்டர் சஸ்பெண்டட் அனிமேஷன். இந்த சஸ்பெண்டட் அனிமேஷன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அவங்க இறந்த மாதிரியே வந்துட்டு காமிக்கும். பட் அதுக்காக போடக்கூடிய இன்கிரீடியன்ட் வந்துட்டு ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். பட் நட்டாஷா இருந்துட்டு ஒரு கியூப்ல டாக்டர் அப்படிங்கிறதுனால அவளால ஈஸியாவே அந்த ஐட்டம் வந்துட்டு அப்டைன் பண்ண முடிஞ்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு சிம்பிள் தான். பெர்பட்டுக்கு உடம்புல ஒரு ஃபேக்கான காயத்தை வந்துட்டு கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அவளோட உடம்பு வந்துட்டு செத்த மாதிரி காமிக்கிற அந்த சஸ்பெண்டட் அனிமேஷனை போட்டு அந்த சீன் முழுக்க அந்த பிளட்டை வந்துட்டு ஸ்பில் பண்ணி விட வேண்டியதான். ஆம்புலன்ஸ் ஒர்க்கர்ஸ் வந்துட்டு வந்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உடம்பு செத்த மாதிரி தான் இருக்கும் அந்த மேஜிக்னால. சோ டெத்தை ஃபேக் பண்ணாங்க அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற எல்லா போலீஸ்க்குமே ஆல்ரெடி இந்த பெர்பட் இருந்துட்டு லஞ்சம் கொடுத்துருப்பான். அண்ட் சோ போற வழியிலேயே சிமிலர் லுக்கிங்ல இருக்கிற இன்னொரு டெட் பாடியை வச்சு இந்த பெர்பட்டோட இடத்த மாத்தி அந்த பெர்பட் இருந்துட்டு அங்க இருந்து தப்பிச்சிருவான். ஆஃப்டர் தட் கியூப் கேடட் இருந்துட்டு ஏமாத்தப்பட்டாங்கல்ல, அவங்க எல்லாருமே அங்க இப்படிதான் நடந்துச்சு, பெர்பட் இருந்துட்டு இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குமூலம் கொடுப்பாங்க. கியூபோட கேடட்டோட வார்த்தைகள் எல்லாமே 100% நம்பகத்தன்மை வாய்ந்தது. சோ இதனால பெர்பட் அப்படிங்கிறவன் அபிஷியலா பேப்பர் படி இறந்திருப்பான். பட் ஆக்சுவல் ஃபேக்ட்ல அவன் புது பேர்ல வேற எங்கேயோ பிறந்திருப்பான். ஹவவர் இப்போ இந்த கதையில இப்படி வந்துட்டு நடக்காது அப்படின்ட்டு ஆக்சுவலா ஹீரோ வந்துட்டு யார் ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கேட்டாலும் கொடுக்கறதுக்கு ஒரு வெப்சைட் வச்சிருக்காங்கல்ல, அதுல ஒருத்தங்க வந்துட்டு ஃபர்ஸ்டா கேட்டிருப்பாங்க தெரியுமா, அவங்களுமே இந்த பெர்பட்டை பத்தி தான் கேட்டிருப்பாங்க. அதுல ஹீரோ வந்துட்டு அவனை வந்துட்டு இந்த மாதிரி போலீஸ் வந்துட்டு பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுவான். அது மட்டும் இல்லாம அவங்களை மெம்பரா செலக்ட் பண்ணி இன்னைக்கு நீங்க கேட்ட கொஸ்டின் வந்துட்டு ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்லிடுவான். ஃபர்ஸ்ட் கொஸ்டினே பெர்பட்டை பத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சே பார்க்கல. பட் இதனால என்னோட கிரெடிபிலிட்டி வந்துட்டு அதிகமாக போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப ஏன்னா வந்துட்டு நீ என்னப்பா ஷெர்லாக் ஹோம்ஸா, அந்த யூனிஹூன் இருந்துட்டு டெமானிக் ஹியூமனா இருந்த இன்சிடென்ட், இன்னைக்கு நடந்த இன்சிடென்ட் எல்லாத்துலயுமே நீ தான் கரெக்டா சொல்ற. ஐ திங்க் நீ வந்துட்டு ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சியை வந்துட்டு ஓபன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு என்ன மாதிரி ஒரு கன்மேன் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல கண்கள் இருக்கிறது வந்துட்டு இயற்கை தானே அப்படிங்கிறப்ப ஏன்னா இருந்துட்டு சரி, பட் இந்த கிரிமினலோட முகம் வந்துட்டு எப்படி உனக்கு பார்த்தனுமே தெரிஞ்சு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அது வந்துட்டு ஃபேமிலி மேட்டர் அப்படிங்கிறப்ப என்ன திடீர்னு இப்படி பிரைவேட்டா வந்துட்டு பேசுற அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஃபேமிலி மேட்டர். இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது, நான் இப்போ ஒருத்த உடம்புக்குள்ள இருக்குல்ல கிம் ஷெண்டாங், இவனோட ஃபேமிலியோட ஹிஸ்டரி வந்துட்டு என்னது அப்படின்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் அந்த ரிங்கை வந்துட்டு ஒருத்தி திருட வந்திருப்பாள் டெமானிக் ஹியூமன், அவர் வந்துட்டு ஒரு அன்னோன் மேன் லெப்பர்டோட மாஸ்க போட்டுக்கிட்டு அந்த ரிங் எடுத்துட்டு அங்க இருந்து ஓடிட்டான். அவன் வந்துட்டு விஷயங்களை திருடுறதுல ரொம்பவே எக்ஸப்ஷனலா இருக்கான். அது மட்டும் இல்லாம சிடியஸும் இருந்துட்டு அவன் கிட்ட தோத்து போயிட்டான் அப்படின்னு சொல்றான். இவளோட பேர் வந்துட்டு சிலாசன். அப்ப அந்த ஈவல் சொசைட்டியோட லீடர் இருந்துட்டு சோ அவன் வந்துட்டு டெமானிக் ஹியூமன் மாதிரி இல்லையா அப்படிங்கிறப்ப இந்த சிலாசன் வந்துட்டு ஆமா, பட் அவனை பாக்குறப்ப ஒரு ஹீரோ மாதிரியும் தெரியல அப்படிங்கிறப்ப இன் தட் கேஸ் ஹீரோஸ் கிட்டையும் ஹண்டர்ஸ் கிட்டையும் அவன மாதிரி யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு தேடுங்க. அவனை வந்துட்டு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அவனை தனியா தேடலாம் அப்படின்ட்டுலாம் முடிவு பண்ணாம ஃபர்ஸ்ட் எனக்கு வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணு. பட் எதுக்காக நீ வந்துட்டு ஒரு டெமானிக் ஹியூமன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு இப்படி விளம்பரம் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப இல்ல சார் எனக்கு புரியல அப்படிங்கிறப்ப உன்னோட முகத்தை வச்சு பார்க்கும்போது பேசிக்காவே நான் தான் டெமானிக் ஹியூமன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே விளம்பரப்படுத்துற மாதிரி இருக்கு அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா மாறப்போ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா அவனை கண்டுபிடிக்க பாருங்க. பை த வே நீ வந்துட்டு சிடிஎஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்த அந்த மேஜிக் ஸ்வார்ட் வெப்பனை வந்துட்டு ரிட்ரைவ் பண்ணிட்டு வந்தியா அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு அது வந்து அப்படின்னு தயங்குறா. ஏன்னா அந்த வெப்பனை வந்துட்டு நம்ம ஹீரோ தூக்கிட்டு வந்துட்டான். நான் வந்துட்டு இதை எப்படி யூஸ் பண்றது, நான் வந்துட்டு என்னோட ஸ்டிக்மால இருக்கிற மேஜிக்கை தவிர மற்ற மேஜிக்கை வந்துட்டு கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஸோ இந்த வெப்பன் வந்துட்டு எனக்கு யூஸ்லெஸ் தான். இதை வந்துட்டு நல்ல ஹை பிரைஸ்க்கு என்னால் விற்க முடியும். பட் இதோ ஒன்று வந்துட்டு எனக்கு சரியா படலை. இப்போதைக்கு இதை வந்துட்டு அப்படியே
வச்சிடலாம். அடுத்து நெக்ஸ்ட் ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோமரோட ரிங்கை வந்துட்டு எடுத்துட்டு வந்தாலையா, அதை பாக்குறப்போ ரெலிக் அப்படின்னு போட்டிருக்கு. அதோட கிரேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போடல. ஹோமர் அப்படிங்கிறவன் இந்த ரிங்கை கடந்த காலத்துல போட்டிருந்தான். இதோட பவர் அப்படிங்கிறது ஹிடன் ஆயிருக்கு அப்படின்னு தான் வருது. ஹீரோ வந்துட்டு ஹோமர்ஸ் ரிங் ஒரிஜினலி இதை மாடிஃபை பண்றதுக்கு ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் மேஜிக் பவர் வந்துட்டு இதுக்குள்ள அனுப்பணும். பட் அந்த ட்ரபிள் வந்துட்டு எனக்கு கிடையாது. ஏன்னா என்னால ஸ்டோரி பாயிண்ட்ஸை கொடுத்து சில வார்த்தைகள் வந்துட்டு மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 49 ஸ்டோரி பாயிண்ட்டை கொடுத்து அந்த ஹோமரோட ரிங்கோட டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையுமே பார்க்க ஆரம்பிச்சாராம். இதை போட்டிருக்கிறவங்களோட இன்டெலிஜென்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு 24 மணி நேரத்துக்கும் 0.00 ஒரு பாயிண்ட் வந்துட்டு அதிகரிக்கும். மொத்தம் 0.365 வந்துட்டு வரைக்கும் போகும். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு வருஷத்துக்கு மட்டும் இது வந்துட்டு இப்படி அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அட்வான்ஸ்டு மேஜிக் பவர் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம இது நேச்சரோட அப்படியே ஒன்றிணைஞ்சு அதை போட்டுக்கிறவங்களுக்கு ஒரு கிளியரான எனர்ஜியை வந்துட்டு கொடுக்கும். அடிஷ்னலி இதை போட்டுக்கிறவங்களுக்கு அந்த ஹோமரோட இன்டெலிஜென்ஸும் கொஞ்சம் கிடைக்கும். ஹீரோ வந்துட்டு இந்த ரெலிக்க போட்டா மேஜிக் பவர் அதிகமாகும். அது மட்டும் இல்லாம ஒருத்தவங்களோட அறிவு அப்படிங்கிறது பெர்மனன்ட் அதிகமாகுமா? இது வந்துட்டு ஒருத்தவங்களுக்கே பவுண்டான ஐட்டம் கிடையாது. ஸோ எப்போ வேணாலும் இந்த ஐட்டம் வந்துட்டு மற்றவங்களுக்கு கொடுத்துடலாம். மேஜிக் பவரே இல்லாத என்ன கம்பேர் பண்றப்போ மற்றவங்க கிம்ஸுவோ இல்லைனா நாயின் மாதிரியான ஆளுங்களுக்கு தான் இது நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசிக்கலி நாயினுக்கு தான் நிறைய மேஜிக் பவர் இருக்கு. ஸோ இது அவளுக்கு தான் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ஆல்ரைட் தென் நான் வந்துட்டு என்னோட ஸ்டாட்ஸ் வந்துட்டு எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு பார்க்குறேன். ஸ்பீடு அதுக்கப்புறம் என்னோட பர்செப்ஷனை தவிர மற்ற எதுவுமே அவ்வளோக்கு அதிகமாகல. மேஜிக் பவர் சுத்தமாக அதிகமாகல. பட் நல்ல வேலையா என்னோட கிஃப்ட்டில் வந்துட்டு ஒரு அப்கிரேட் வந்துட்டு இருக்கு. என்னோட ஷார்ப் ஷூட்டர் கிரேட் வந்துட்டு இப்போ 6க்கு வந்துட்டு மாறிடுச்சு. ஆனால் இப்போதான் நான் வந்துட்டு ஒரு செவரில் போய் மோதுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த செவரை வந்துட்டு நான் உடச்சிட்டு தாண்டி வரணும் அப்படின்னா என்னோட லிமிட்ஸை பிரேக் பண்ணுற மாதிரி நான் இன்னுமே நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் இந்த லெவலை வச்சா என்னால் நாயினை வந்துட்டு டிஃபீட் பண்ண முடியும். ஓ ரைட், நான் வந்துட்டு இந்த கிம் ஷண்டாங்கை பற்றி கண்டுபிடிக்கணும்ல. கண்டிப்பாக இந்த கிம் ஷண்டாங்கோட பாஸ்ட்டை வந்துட்டு டோட்டலாக பிளாங்கா இந்த கோ ஆத்தர் வந்துட்டு வச்சிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயலட் சொசைட்டி வெப்சைட்டுக்கு வந்துட்டு போகிறான். கிம் ஷண்டாங் இருந்துட்டு இந்த கியூப்ல ஜாயின் பண்ணா. ஈவன் தோ என்னோட நாவலில் வந்துட்டு அவன் எக்ஸ்ட்ரா ஒரு கேரக்டராக தான் இருந்தாலும் இந்த உண்மையான உலகத்தில் அவன் கண்டிப்பாக எலைட்டாக தான் இருக்கணும். தட் மீன்ஸ் அவனோட பேரண்ட் இருந்துட்டு ஆர்டினரி பீப்புளா இருக்கிறதுக்கு வாய்ப்பு வந்துட்டு ரொம்ப கம்மியா இருக்கு. இவனை பத்தின இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு டஃப்பான டாஸ்க் தான் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரபிள் ஷூட்டர் யூ ஜின்யூக் அப்படிங்கிற ஒருத்தர் கிட்ட போறான். இவர் வந்துட்டு பீப்புளோட இன்ஃபர்மேஷனை கண்டுபிடிக்கிறதுல பெஸ்ட் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். பட் ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் ஆனவர். பட் இவர் வந்துட்டு பீப்புளை நல்லா கண்டுபிடிக்கிறதுனால நான் வந்துட்டு ஒரு காசு கொடுத்து ஹையர் பண்ணிக்கிறேன். ஓ வெயிட், நான் வந்துட்டு எல்லா பணத்தையுமே வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டேன்ல, அதனால என்கிட்ட காசே இல்ல. அதை வேற மறந்துட்டனே. அது மட்டும் இல்லாம இந்த விதை வேற சத்தம் போட்டுட்டு இருக்கு. இதுக்கு வந்து நான் இப்ப ஃபீட் பண்ண வேண்டிய நேரம் அப்படின்னு நினைக்கிறப்போ இப்ப ஹீரோ வந்துட்டு அந்த யூ ஜின்யூக் அப்படின்னு ஒரு டிடெக்டிவ் மாதிரி இருந்தவரை பார்த்தார்ல, அவரை வந்துட்டு அங்கிள்னு போட்டு ஏன் நான் சேவ் பண்ணி வச்சிருக்கா. அவருக்கு வந்துட்டு கால் பண்றா. இதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியும். நெக்ஸ்ட் சாப்டர்ல ஹீரோ வந்துட்டு இதுதான் நார்வே. எதுக்காக நாங்க வந்துட்டு இப்படி திடீர்னு நார்வே வந்திருக்கோம்? அது வந்துட்டு ஒரு லாங்கான ஸ்டோரி. அது வந்துட்டு கொஞ்சம் ஷார்ட்டாகவும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றப்ப அவன் மூஞ்ச வந்துட்டு ஸ்னோபாலை விட்டு எரிஞ்சிடறாங்க. ஹே வெயிட், இதே எப்படி பண்றீங்க அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிற பொண்ணு ரெண்டு பாதியா கிம் ஹாஜர் மேல பட்டுருச்சு அப்படிங்கிறப்ப நான் இருந்துட்டு நான் வேணும்னே தான் அவனை அடிச்சேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு அந்த ஸ்வென்னோட இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் கிளப் ஆக்டிவிட்டி எல்லாம் கொஞ்சம் நிறுத்தப்பட்டுருச்சுல, அதெல்லாம் திரும்பி ரிசர்வ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஹண்டிங் கிளப் இருந்துட்டு ஒரு ஹில்லு மேல இருக்கிற மவுண்டன் கேபின் இருந்துட்டு பாரோ பண்ணி இந்த கிளப் ஆக்டிவிட்டிஸை வந்துட்டு திரும்ப ரிசம் பண்றதுக்கான ஒரு ஈவெண்ட்டை வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணாங்க. அப்படிங்கிறப்ப அந்த ஹண்டிங் கிளப்போட லீடர் இருந்துட்டு ஆல்ரைட் விளையாடுனது போதும், நான் வந்துட்டு இந்த ஈவெண்ட்டை வந்துட்டு இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். சீனியர்ஸ் வந்துட்டு இந்த ஃபாரஸ்டோட நிறைய இடத்துல இந்த மாதிரி நம்பர் இருக்கிற ஃபிளாகை வந்துட்டு ஒளிச்சு வச்சிருக்காங்க. அந்த நம்பருக்கு லிங்க் ஆயிருக்கிற நிறைய பிரசன்ட் வந்துட்டு இருக்கு. விர்ச்சுவல் ரியாலிட்டி டிவைஸ், வவுச்சரு, நிறைய அமேசிங் பிரசன்ஸ்லாம் இருக்கு. ஸோ உங்களோட பெஸ்ட்டை ட்ரை பண்ணி அதை வந்துட்டு கண்டுபிடிங்க. ஈச் பர்சன் முன்னாடி வந்துட்டு நீங்க யார் கூட வந்து டீம் ஆக போறீங்களோ அந்த டிராவை வந்துட்டு எடுங்க. அப்படிங்கிறப்ப மறுபடியும் நான் நம்ம ஹீரோ கூட தான் வரா. அவர் வந்துட்டு நீ வந்துட்டு இந்த லாட்ஸ்ல வந்துட்டு ஏதாச்சும் கொலரபிலிட்டி பண்றியோ, சரி என்ன வந்துட்டு நீ ஹோல்டு பேக் பண்ணாத அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நீ பார்த்துப்போ, இங்க பண்ணிக்கு வச்சிருக்க ட்ராப்ல ஏதோ நீ தெரியாம மிதிச்சிடாத அப்படிங்கிறப்ப அதே மாதிரி ஆக்சுவலா மிதிச்சாரா. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு பை த வே இந்த மாதிரி ஒரு தின்னான கோட்டை வந்துட்டு போட்டிருக்கியே, உனக்கு வந்துட்டு கோல்டா இல்ல சாகுற அளவுக்கு உனக்கு இப்ப குளிருமே அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இல்ல இது வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனல் கோட் அப்படிங்கிற. அது வந்துட்டு அட்வான்ஸ்ட் லெவல்ல டெம்பரேச்சர் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணும். நல்ல கொஞ்சம் டிஃபென்ஸுமே இருக்கு. ஸ்பீக்கர் அப்படிங்கிற ஸ்கில் இருக்கு. கோட்ல இருந்து எப்ப வேணாலும் ஜாக்கெட்டாவும் மாத்திக்கலாம். இது வந்துட்டு ஒரு ராஜ குடும்பத்துல பண்ணது. இதை வந்துட்டு யாரு கொடுத்துருக்கா அப்படின்னா ராச்சல் தான். இது வந்துட்டு ஒரு அமேசிங்கான ஃபங்க்ஷனல் கோட். நான் வந்துட்டு பணத்தை பத்தி கவலைப்பட்டுட்டு இதை வாங்க முடியாம இருக்கிறப்போ ராச்சல் இருந்துட்டு எனக்கு பிரசண்டா கொடுத்தா. அன்னைக்கு மிட் டர்ம்ஸ்ல நான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணதுக்காக திரும்பி தரதா சொன்னான். உண்மையாலுமே அவன் வந்துட்டு ரொம்பவே கைண்டானப்பா. இவ்வளவு மாதிரி இன்னும் ஒரு கைண்டான 100 கேரக்டரை வந்துட்டு நான் இந்த கதையில எழுதி இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப நான் வந்துட்டு அங்க பாரு அது வந்துட்டு பிளாக் தானே அப்படிங்கிறப்ப ஹீரோ தூரத்துல பார்த்துட்டு ஆமா அது மட்டும் இல்லாம அது நம்பர் 1 பிளாக். பட் எதுக்காக அது வந்துட்டு
அவ்வளவு தூரத்துல இருக்கு, எந்த மாதிரியான ஒரு முட்டாள் வந்துட்டு அங்க போய் ஏறுவான் அப்படிங்கிறப்ப நாயின் வந்துட்டு ஹே இப்ப நீ என்ன சொன்ன, சீக்கிரம் வந்து ஏறு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொன்ன முட்டாள் மாதிரி அவ தான் ஏறிட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோ வந்துட்டு ஒரு கத்தியும் அது கூட கனெக்ட் ஆயிருக்கிற மாதிரி ஒரு ஒயரையும் வந்துட்டு எடுக்கிறான். நாயின் வந்துட்டு ஹே என்ன பண்ற, ஒரு ஒயரோட கட்டப்பட்டுக்கிற நைஃபை வச்சு இது ஒர்க் ஆகும் நினைக்கிறியா அப்படிங்கிறப்ப ஹீரோ ஆஃப் கோர்ஸ் அது வந்துட்டு ஒரு சாதாரண ஒயரா இருந்தா ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள இந்த ஒயர்ல என்னோட ஸ்டிக்மால இருக்கிற மானா வந்துட்டு இருக்கு. சோ இது வந்துட்டு எந்த இடத்துல பறந்து போனாலும் சரி என்னோட மானாவை கண்ட்ரோல் பண்ண அப்படின்னா இந்த நைஃப் வந்துட்டு ஸ்ட்ரைட்டா போயிட்டு அதை அட்டாக் பண்ணும் அப்படிங்கிறப்ப அதே மாதிரி கரெக்டா அந்த நம்பர் 1 பிளாக வந்துட்டு அட்டாக் பண்ணி அதை அங்கிருந்து கீழே விழுக வச்சிருது. அப்ப நான் நின்று ஹே ரிவார்டு என்ன அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இதுல ஏதோ ஒரு நோட்டஸ் இருக்கு அப்படின்ட்டு அதை படிச்சு பாக்குறப்ப ஹே நம்பர் 1 உங்களோட ரிவார்டு வந்துட்டு என்னோட நம்பர் தான், நான் தான் யூன் சியூங்கா, நான் யார் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல, உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எப்பனா எனக்கு நீங்க கால் பண்ணலாம், நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எழுதி இருக்கு. ஹீரோக்கு வந்து அது சுத்தமா பிடிக்கவே இல்லை. நாயுனுக்கு வந்து அது ஆசமா ஃபீல் ஆகுது. ஹீரோ வந்து வேணும்னா இருந்தா நீ ஏன் வச்சுக்க அப்படிங்கிறப்ப வாட் இதை வந்துட்டு நீ எனக்கு கொடுக்குறியா, பட் நம்பர் 1 கில்டோட வைஸ் கேப்டனோட நம்பர் இது அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஏன்டா அதாவது ஆல்ரெடி இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு எனக்கு இது தேவையில்ல அப்படின்ட்டு கொடுக்குறப்போ ஃபர்கெட் இட், நீ தான் வந்துட்டு இதை எடுத்தோ, பட் அப்புறம் எப்படி இதை நான் உங்ககிட்ட வந்து வாங்கிக்க முடியும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு வெல் உனக்கு தேவையில்ல அப்படின்னா இதை மறந்துரு, நம்ம வந்துட்டு இப்ப நம்பர் 1 கண்டுபிடிச்சதுனால நம்ம இப்ப மவுண்டனோட கேபினுக்கு வந்துட்டு திரும்பி போலாம் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் கிளாஸ் நடக்கிறப்ப ஏனாக்கு வந்துட்டு எப்படி ஹீரோ வந்துட்டு அந்த கிரிமினலோட ஃபேஸை பார்த்துட்டு அவன் வாண்டட் கிரிமினல் கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்கிறப்ப ஹீரோ வந்து ஃபேமிலி மேட்டர் அப்படின்னு சொல்லியிருப்பானா, அதை நினைச்சிட்டு வாண்டட் கிரிமினல் பேர்பட் யூரோப்ல வந்துட்டு மெயினா கிரைம் பண்ணிட்டு சுத்திட்டு இருந்தவன் கிம் ஹாஜின் கூட கான்டாக்டே ஏற்படுத்தாத ஒரு கேரக்டர். எப்படி அவனுக்கு வந்துட்டு தெரிஞ்சிருக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வாண்டட் கிரிமினல்ஸோட முகத்தையும் வந்துட்டு ஞாபகம் வச்சிருந்தா மட்டும்தான் அவனுக்கு வந்துட்டு அது தெரிஞ்சிருக்கும். பட் எதுக்காக அவன் வந்துட்டு எல்லா கிரிமினலோட மூஞ்சி வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கணும், நான் யோசிச்சு வச்சுக்கிற இந்த ஒரே ஒரு ஹைபோதசிஸ் மட்டும்தான் அதுக்கு கரெக்டா சூட் ஆகும். கிம் ஹாஜினோட கடந்த காலத்துல ஒரு டெரிபிளான விஷயம் நடந்திருக்கும், அதை பண்ண மெயின் கல்பிரிட்டி யார் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாம இருந்திருக்கும். அதனால இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா குளோபல் வாண்டட் கிரிமினலோட மூஞ்சியை வந்துட்டு அவன் ஞாபகம் வச்சிருப்பான் அந்த கல்பிரிட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக. அது மட்டும் இல்லாம கிம் ஹாஜின் ஒரு அனாதை அப்படிங்கறனால இந்த ஹைபோதசிஸ் இருந்துட்டு இன்னுமே ரொம்ப சென்ஸை மேக் பண்ணுது. ஏன்னா மேபி அவனோட பேரண்ட்ஸ் வந்துட்டு சாதாரணமா சாகாம கொல்லப்பட்டிருக்கலாம். அதனால கிரிமினல்ஸோட மூஞ்ச ஞாபகம் வச்சுக்கிட்டு அவனோட பவரை ஒழிச்சு வச்சு அந்த கல்பிரிட்டை கண்டுபிடிக்கிறப்போ அந்த கல்பிரிட்டுக்கே தெரியாம அவனை கொல்லலாம் அப்படின்னு பாக்குறானோ. பட் இது வந்துட்டு என்னோட தியரி மட்டும் தான். கிம் ஹாஜனோட கடந்த காலம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாலுமே எனக்கு தெரியாது. இஃப் கிம் ஹாஜனுக்கு வந்துட்டு உண்மையாலுமே அந்த மாதிரி ஒரு கடந்த காலம் இருந்து என்னால் அதை கண்டுபிடிக்க முடிஞ்சு அப்படின்னா இது வந்துட்டு எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஒரு கிரேட்டான அட்வான்டேஜஸா நான் வந்துட்டு பயன்படுத்தி என்னோட கில்டுக்குள்ள அவனை வந்துட்டு நான் ரெக்ரூட் பண்ண பார்ப்பேன். இருந்தாலும் எனக்கு வந்துட்டு அவரை கான்டாக்ட் பண்றதுக்கு ஆசையே இல்லையே அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒருத்தரை காமிக்கிறப்போ எதுக்கு யாருமே போனே எடுக்க மாட்டீங்க, நான் எதுக்கு செக்யூரிட்டின்னு ஒருத்தனை வேலைக்கு வச்சிருக்கேன்னு தெரியல, சம்பளம் வாங்கிட்டு சும்மா இருக்கான், சம்பளத்தை திருடுறவன், ஆப்ஜெக்ட்ஸ் பீப்பிள் இன்ஃபர்மேஷன் இப்படின்னு உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையுமே நான் கண்டுபிடிச்சு தருவேன், நான் தான் யூஜினியூக் அப்படிங்கிறப்ப ஏனா இருந்துட்டு ஹலோ அங்கிள் அப்படிங்கிறப்ப ஓ என்னோட நீஸ் இயானாவா, நீ வந்துட்டு எனக்கு இப்படி கால் பண்றது வந்துட்டு ரொம்ப ரேர் ஆச்சு அப்படிங்கிறப்ப இயானா வந்துட்டு ஆக்சுவலா எனக்கு வந்துட்டு ஒருத்தவங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணும் அதுக்காக ஹையர் பண்ணணும்னு கூப்பிட்டேன். அவனோட பேர் வந்துட்டு கிம் ஹாஜன், 17 வயசு, கியூப் கேடட். அவனோட பாஸ்ட் முழுக்க வந்துட்டு எனக்கு தெரிஞ்சாகணும், உங்களோட எபிலிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் த பாஸ்ட்டை வச்சு உங்களால எல்லாத்தையுமே கண்டுபிடிக்க முடியும் தானே அப்படின்னு கேட்கிறா. ஸோ அவரோட பவர் வச்சு தான் கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு போல. இதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.